சட்டமன்ற கூட்டத்தொடரின் 5வது நாள் அலுவல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையில் பார்க்கலாம். நிறைவேற்றப்பட்டிருக்கிற சூழ்நிலை திருவிக நகர் சுப்ராயன் 1வது தெருவில் இருக்கின்ற கழிவுநீர் நம்மாழ்வார்பேட்டை கழிவு நீரேற்ற இதில் சேகரிக்கப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறது. அந்த தெருக்களில் உள்ள இயந்திர நுழைவாயில்கள் கழிவு நீர் அகற்று இயந்திரங்கள் மூலமாக கசடைகள் நீக்கப்பட்டு தற்பொழுது அடைப்புகள் இல்லாத நிலை. மேலும் அங்கு கழிவுநீர் வழிந்துவிடுதலோ தேக்கமோ இல்லாமல் இருக்கிறது. எனவே இதை செய்து கொடுத்த மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதையும் எந்த கோரிக்கை வைத்தாலும் நிறைவேற்றுகின்ற திராவிட மாடல் ஆட்சியில் கவி அவர்கள் நான் சொல்றேன், அமைச்சர் சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்ணி இவ்வளவு 3 நிமிஷம் பேசியிருக்கேன். கூடுதல் நான் என்ன சொல்றேன், உங்க கூடுதலாக ஒரே ஒரு கோரிக்கை எதை வைத்தால் நிறைவேற்றுகின்ற திராவிட ஆட்சியில் கூடுதலாக ஒரு கோரிக்கை. அதே வார்டில் நம்முடைய ஏகசாமி 1வது தெரு, ஏகசாமி நகர் 7வது தெரு, அதே போலவே பராக்கா சாலை 1வது தெரு, பராக்கா சாலை 2வது தெரு, அதே போலவே செங்கல்ராயன் தெரு, செங்கல்ராயன் 2வது லேன், அதே போலவே ஒத்தவாடை தெரு, சின்னபாபு தெரு, கேசவன் தெரு, நல்லையா நாயுடு தெரு, மேடவாகன் டேங்க் சாலை, அதே போலவே பம்பிங் ஸ்டேஷன் ரோடு, ரங்கநாதபுரம் பகுதி, SVM நகர், அதே போலவே நம்முடைய சுப்ராயன் 4வது தெரு, சுப்ராயன் 6வது தெரு, சுப்ராயன் 2வது லேன், சுப்ராயன் 4வது லேன், சுப்ராயன் 6வது லேன், அதே போலவே நம்முடைய SS புரத்தில் A பிளாக்கில் 1வது தெரு, SS புரம் B பிளாக்கில் 2வது தெரு ஆகியவற்றிலும் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட கழிவுநீர் குழாய்கள், அதையும் மாண்புமிகு அமைச்சர்கள் சீரமைத்து தர சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அதிமுகவினர் யார் அந்த சார் என்ற பேட்ச்களை அணிந்து வந்த நிலையில் தற்போது திமுகவினர் இவன்தான் அந்த சார் என்று சுதாகரின் படம் பொறித்த பதாகைகளை ஏந்தி நிற்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதிமுக முன்னாள் நிர்வாகி சுதாகரின் படத்தோடு இவன்தான் அந்த சார் என அச்சிடப்பட்ட பதாகைகளை ஏந்தி அவர்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். யார் அந்த சார் அப்படின்னு பேட்ச் அணிந்து வந்தது, அதிமுகவினர் வந்தது ஒரு பேசுபொருளாகி இருந்தது. தொடர்ந்து இந்த கோஷம் தான் எழுப்பப்பட்டு கொண்டே இருந்தது. தற்போது திமுகவினர் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுதாகரனுடைய படம் பொதித்த பதாகைகளை ஏந்தி இவன்தான் அந்த சார் அப்படின்னு அவங்களும் பதிலடி கொடுப்பது போல ஒரு நிகழ்வை நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு சட்டப்பேரவை நிகழ்வுகள் என்னவாக இருக்கிறது, தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? பேரவை நிகழ்வுகள் தொடங்குவதற்கு முன்பாக திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் இந்த அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குல குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி முன்னாள் அதிமுகவுடைய வட்டச்செயலாளர் சுதாகர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். நிலையில அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார்ன்றத அதிமுக தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் எழுப்பி வருகிறது. நிலையில் இவன் தான் அந்த சார் அப்படின்றத திமுக எம்எல்ஏக்கள் போஸ்டர் மூலமாக தற்போது முழக்கங்களாக எழுப்பி சட்டப்பேரவை தொடங்குவதற்கு முன்பாக இந்த கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. 2 வழக்குகளையும் நம்ம பிரித்து பார்க்க வேண்டியது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக யார் அந்த சார்ன்றத அதிமுக எம்எல்ஏக்கள் கேள்விகளாக எழுப்பி அந்த பேட்ச் அணிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே ஒரு சூழல்ல அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குல கைது செய்யப்பட்ட முன்னாள் அதிமுக வட்டச்செயலாளர் தொடர்பாக இவன் தான் அந்த சார் அப்படின்றத திமுக எம்எல்ஏக்கள் தற்போது முழக்கங்களாக எழுப்பியிருக்காங்க. 2 வெவ்வேறு வழக்காக இருந்தாலும் தற்போது அதிமுக எழுப்பக்கூடிய கேள்விக்கு இவன் தான் அந்த சார்ன்றத போஸ்டர் மூலமாக வைத்து திமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள்.
பேரவை நிகழ்வுகள் தொடங்குவதற்கு முன்பாக, அதாவது பேரவைக்குள் செல்வதற்கு முன்பாக போஸ்டர்களை வைத்து தற்போது ஊடகங்களுக்கு முன்பு திமுக எம்எல்ஏக்கள் இந்த முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். இருந்த போதிலும் அந்த போஸ்டரை திமுக எம்எல்ஏக்கள் யாரும் பேரவைக்குள்ள எடுத்து செல்லல. ஏன்னா மரபுப்படி இது போன்ற போஸ்டர்களை எடுத்து செல்லக்கூடாது என்ற அந்த விதி இருக்கிற அந்த அடிப்படையில் அவர்கள் யாரும் எடுத்து செல்லவில்லை. முன்பாக பேரவை தொடங்குவதற்கு முன்பாகத்தான் இந்த கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இன்றைய பேரவை நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னதுபடி கேள்வி நேரத்துடன் தற்போது தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் உரை மீதான இந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்றுடன் முடிவடைய நிலையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் பேசியிருக்கிறார். நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு பதிலுரை வழங்க இருக்கிறார். ஒருபுறம் யார் அந்த சார், இவன்தான் அந்த சார், இந்த சர்ச்சையெல்லாம் ஒருபுறம் இருக்க, இன்றைக்கு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான 3ஆம் நாள் விவாதம் நடைபெற இருக்கிறது. என்னென்ன மசோதாக்கள் தாக்கலாகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.